சந்திரசேகர் ஐயா வந்து அது ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்கு வந்து அது சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் வேர்ல்டு ஒன்று இருக்குது, கான்ஷியஸ் வேர்ல்டு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எல்லாமே இந்த தியான முகாமில் வந்து அதை வந்து ஒன்றும் 12 மெடிடேஷன்ஸும் கூட நல்லா உணர்ந்த முடியுது. அது லைஃப்பில் விட நமக்கு ரொம்ப தேவை, அப்ளை பண்ண அது ஈஸியாக இருக்குது. சந்திரசேகர் ஐயா சொல்லுவார், இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கற்றுக்கலின்னா அப்புறம் இன்னொரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து கிராஸ் பண்ண முடியாதுன்ட்டு நாங்கள் சேலத்தில் சொல்லுவார். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் சேலத்தை வந்து எல்லாருமே வாய்ப்பு இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து கலந்துக்குங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த சூழலுக்காக தான் நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம், உங்களுக்கு உள்ளே போகணுன்றதுக்கு. நேற்று அந்த சர்வரூப தியானம் அது மூலியமாக வந்து நான் நல்லா தூங்கினேன். ஒன்றுமே இல்லை, அந்த ஃபேனோட சவுண்டை மட்டும்தான் நான் லிசன் பண்ணிட்டேன். என்ன சவுண்ட் அது வச்சு எனக்கே தெரியல, நான் நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி கதையில் அலாரம் நான் தூங்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அது மெடிடேஷன் இம்ப்ரூவ், அதுவும் இவர் ஐயா சொல்கிறது பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியே அமைச்சிருக்காங்க. எதுவும் சும்மா கண்ணை மூடி நம்ம மெடிடேஷன் பண்ணி அந்த ரூம்குள்ளே மட்டும் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஐயா சொல்கிற எல்லா மெடிடேஷனும் ரியல் லைஃப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எப்படி நம்ம வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணுறது. 7 தியானம் தான் சொல்லியிருந்தாங்க ஐயா. இப்போ பார்த்தா சடனாக 12 தியானம்னு சொன்னோன்னு என்ன சொல்லித்தராங்கன்னு கற்றுக்கிறதுக்காக மெயினாக வந்தேன். கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம சேலமில் போய் கற்றுக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை, அது எல்லாமே இந்த தியானத்தோட வந்து சிங்க்ரனைஸ் ஆகும். சொல்லியிருக்க தியானம் எல்லாமே எங்கே வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஐயா வந்து ரொம்ப எளிமையாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலான்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுலேயும் சில தியானத்தை வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு நான் மெடிடேஷன்லாம் இருந்திருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன், நல்ல அனுபவங்கள் இருந்தது. இருந்தாலும் அவங்க அந்த தன்மையில் சொல்லும்போது எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. என்னடா இதுதான்டா நம்ம கற்றுக்கணும்